அமீர் நடிப்பில் வித்யாசாகர் இசையில் ஆதம்பாவா இயக்கத்தில் அரசியல் நையாண்டி படமான உயிர் தமிழுக்கு இப்போது அமேசான் பிரைமில் குடும்பத்துடன் கண்டு மகிழுங்கள். இன்னைக்கு நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் ஸ்ரீராம் அனந்த சங்கர் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற ராக்கெட் டிரைவர் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். படத்துடைய ஆரம்பத்தில் ஹீரோ ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்கார், ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காரு. ஆனால் அவருடைய லட்சியம் என்னென்னா, அவர் அப்துல் கலாம் மாதிரி ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறது அவருடைய லட்சியம். ஆனால் அவங்க அப்பா ஆட்டோவை வாங்கி கொடுத்து ஆட்டோ ஓட்டி பொழைச்சிக்கடா அப்படின்னு சொல்லியிருப்பார். அதனாலேயே அவங்க அப்பா மேலே அவருக்கு பெரிய கோபம் இருக்கும். இருந்தாலும் அவருக்கு பெரிய சயின்டிஸ்ட் ஆகணுன்ற எண்ணம் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும். அவருடைய ஆட்டோவில் கூட அப்துல் கலாம் படத்தை தான் வரைஞ்சி வச்சுருப்பார். ஒரு நாள் இவர் ஆட்டோ ஓட்டிகிட்டு போகும்போது ஒரு சவாரி வரும். அந்த சவாரியில் ஒரு 10-15 வயசு உள்ள ஒரு பையன் ஒரு தகர பொட்டி, அந்த காலத்து பொட்டி எடுத்துக்கிட்டு ஆட்டோவில் ஏறுறான். அந்த பையன் சொல்கிறான், நான் இந்த ஊருக்கு புதுசுனா எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படிங்கிறான். எங்கே போகணுன்னு கேட்குறாப்புல, மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு போகணும் அப்படின்றாப்புல. மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு போகிறாங்க. போகிற வழியில் இவங்களுக்குள்ளே நடக்கிற பேச்சுவார்த்தையில் அவன் கொஞ்சம் குழம்பி போகிறான் ஆட்டோ டிரைவர். ஏன்னா அந்த காலத்து ஆள் மாரி பேசிக்கிட்டு இருக்கான் அந்த பையன். இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் போய் இறங்கின பிறகு அங்கே உன் பேர் என்னன்னு கேட்குறாங்க. அந்த பையன் சொல்கிறான், என் பேர் ஏபிஜே அப்துல் கலாம் அப்படின்றான். இந்த ஆட்டோ டிரைவருக்கு அதிர்ச்சியாக இருக்குது. போன வேலை நடக்கலைன்ட்டு கூட்டு வந்துடுறாங்க. கூட்டு வந்த பிறகு இவர் இந்த ஆட்டோ டிரைவருக்கு மட்டும் புரியுது, இப்போ வந்திருக்கிற பையன் 1948 சென்னைக்கு படிக்க வந்த ஏபிஜே அப்துல் கலாம் தான். அந்த காலகட்டத்திலேருந்து இந்த காலகட்டத்துக்கு இப்போ வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது அவன் மட்டும் கண்டுபிடிக்கிறான். அதை அந்த பையனே கூட ஒத்துக்க மாட்டேங்கிறான். இந்த ஆட்டோ டிரைவர் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்லாம் சொல்லும்போது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுப்பா அப்படின்னு அவனே மறுக்கிறான். இந்த உரையாடலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கோம். இப்போது இவர் மறுபடியும் திரும்பி எங்கேருந்து வந்தாருன்னு தெரியல, இப்போ எங்கே கொண்டு போய் விட்றதுன்னு தெரியல. இவர் வந்ததுக்கு ஒரு நல்ல காரணம் இல்லாமலாம் வந்திருப்பார். அது என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி அது என்னென்னு பார்ப்போம் அப்படின்ட்டு கதையை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. 1948 இருக்கிற அப்துல் கலாம் இப்போ வந்தார்னா எப்படி இருக்கும், அவர் என்ன நோக்கத்துக்காக வந்திருப்பார் அப்படிங்கிறத ஒரு சின்ன கற்பனை தான். அந்த கற்பனையை முடிஞ்ச அளவுக்கு ஸ்பூன் ஃபீடிங்கெலாம் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு நேர்த்தியாக பண்ணியிருக்கிறாங்க. படம் ஆரம்பித்த கொஞ்ச நேரம் இந்த ஆட்டோ டிரைவருக்கான கதை ஓடிட்டு இருக்கோம். அதெல்லாம் கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. அதுக்கு பிறகு அந்த அப்துல் கலாம் கேரக்டர் என்ட்ரி ஆன பிறகு படம் கொஞ்சம் ஸ்பீடாகிடுச்சு. அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் காத்தாடி ராமமூர்த்தி ஒரு கேரக்டர் ஒன்று வரும். அது வந்த பிறகு படம் முடிகிற வரைக்குமே நல்லா சுவாரஸ்யமாக போயிட்டு இருந்துச்சு. அதில் இந்த காத்தாடி ராமமூர்த்தியும் அந்த சின்ன பையனும் பேசிக்கிற சீன்லாம் நல்லா சுவாரஸ்யமாக இருந்தது. காத்தாடி ராமமூர்த்தி ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். அந்த சின்ன பையனும் நல்லா நடிச்சிருந்தான். ரொம்ப பொருத்தமாகவும் இருந்தான் அந்த பையன். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வித்தியாசமான கதையை எடுத்துக்கிட்டாங்க. அதை முடிஞ்ச அளவுக்கு சுவாரஸ்யப்படுத்தியிருக்காங்க. அங்கங்கே படத்தில் தொய்வு இருக்க தான் செய்யுது. அந்த தொய்வுலாம் இல்லாமல் படத்தை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்தியிருந்தாங்கன்னா நல்ல படம் அப்படின்னே சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் இந்த படம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்த ஒரு எண்ணத்தை தான் ஏற்படுத்துது. ஏன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கான கண்டென்ட் தான் இந்த கதைக்குள்ளேயே இருக்குது. இது எல்லாருக்குமான படமும் கிடையாது. நீங்கள் இந்த படத்தை பார்க்கும்போதே ஒரு ஷார்ட் ஃபிலிமை பெரிய திரையில் பார்க்குறோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு ஓகே ரகமான படமாக இருக்கும். brought to you by உயிர் தமிழுக்கு, streaming now in Amazon Prime.